ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் என்னன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நல்ல ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருந்துச்சு நேற்று போட்டது. அதுக்கு எல்லாத்துக்கும் திருப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேல் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நல்ல நல்ல வீடியோஸாகவும் நல்ல சாங்ஸாகவும் போட்டு கொஞ்சம் எடிட்டிங் பட்டி டிங்கரிங் எல்லாமே பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. மற்றபடி நீங்கள் உங்களுடைய லைக்கும் கமெண்ட்ஸும் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் அதிகமாக சர்ப்ரைஸாக பண்ணுங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பாய். போட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். ஸோ நம்ம மார்னிங்கே ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டிங் வந்தோம். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஸோ அதனால ஒரு வீடியோ சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டிங் வந்தோம். தெரியல, ஒரு டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ செம்ம டிராஃபிக்கு. மழை அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இது மதுரையில் கோரிப்பாளையம் அந்த சைடு. ஸோ டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மதுரை மக்கள் பரபரப்பாக தான் இருக்காங்க மழையிலையும் கூட. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. பாருங்க, செம்ம டிராஃபிக்கு. மலைச்சாரல் கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல, அப்படியே கூலிங்காக கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு இவங்களை அவுட்டிங் கூட்டிட்டு போங்க, நம்ம ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மலைக்கே பொறுக்கல கைஸ். பட் நல்லா இருக்கு, அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஆனா வெளியே ரொம்பலாம் சுத்துறோம், மதுரைக்குள்ள தான் சுத்துறோம், வெளியே அவுட்டர்ல அங்கேயும் போல. பட் கிளைமேட்டே கொடைக்கானல் ஃபிளேவர்ல இருக்கிற மாதிரி அப்படியே ஜாலியா கொடைக்கானலுக்குள்ள சுத்துற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. எனக்கு என்னமோ பட்ஜெட் மிச்சம். இந்த கார் பாத்தீங்களா, இது நம்ம அந்த காலத்துல உள்ள காரு. ஆமா, எல்லாத்துக்கும் தெரியாது பாரு, அந்த காலத்துல உள்ள கார் புதுசா வளர்க்குறாங்க. இப்படிதான் கைஸ் என்னை 2 வருஷமா யூடியூப் வீடியோ எடுக்க விடாம என்னை பண்ணிட்டாரு. இப்போ நான் ஒரு முடிவுல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நல்லா இருக்கு. ஆக்சுவலா மதுரையில மழை பெஞ்சாலும் மதுரை மக்கள் பரபரப்பா தான் இருக்காங்க. எவ்வளோ டிராஃபிக்காக தான் இருக்கு. மழை மாதிரி இல்லை, ஆக்சுவலா ரெய்னி சீசன் மாதிரி இல்லை. எல்லாருமே நார்மலாக அவங்களோட ஒர்க்ஸை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹாப்பியாக தான் இருக்கு. ஐ மீன் கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்கு. கோரிப்பாளையம் தமுக்க மைதானம். ஸோ இதுதான் தமுக்கம் மைதானமா? ஆக்சுவலாக மதுரையில் உள்ளவங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. நான் புதுசு அப்படிங்கிறதுனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக என்னைய சொல்றாங்க. எனக்கு தெரியாது இல்லையா. இந்த 3 பொம்மை பார்த்தீங்களா, ஸ்மைலி பொம்மை. இது அவங்களோட கார்ல ஒட்டி வச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதான் இந்த பொம்மை. ஆக்சுவலாக கியூட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம மதுரையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேவர் சிலை அங்கே வந்தாச்சு. ஸோ ரீச் ஆகிட்டோம். கோரிப்பாளையம் தேவர் சிலை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மழை தூரிட்டே இருக்கு. ஆனாலும் மதுரை மக்கள் பாருங்க எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ இதாக இருக்குது. இதுதான் தேவர் சிலையா. ஆக்சுவலாக நான் மதுரைக்கு புதுசு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அழகாக இருக்காங்கல்ல. ஸோ இது இப்போ இங்கே பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ஏரியாவில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கு. மலையில் கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த சிம்மக்கல் போகிற வழியில் அந்த பாலம் ஏறிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு ஏரியாவும் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அவுட்டர் ஸ்டேஷன்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது புதுசாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பாலம் பாருங்கள், இது இந்த வைகை ஆறு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிராஸ் பண்ணுற பாலம். இது நல்லா அந்த ரெயினோட அந்த துளிகள் எப்படி இருக்கு காரில், அழகா இருக்குல்ல பாருங்க. ஸோ நம்ம தலைவர் எவ்வளோ அழகா வண்டி ஓட்டிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே இவரோட டிரைவிங் தான். ஸோ நான் ரொம்ப இவரை நான் கம்பல் பண்ணி இவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார் ஓட்டணும்
கார் கற்றுக்கணும் ஏன்னா எனக்கு கார் ஓட்டிட்டு ஹஸ்பண்ட் கூட அது ஒரு லைஃப் லாங் ட்ரீம். ஒரு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, என் ஹஸ்பண்ட் கார் ஓட்டி நான் பக்கத்தில் உட்காந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு நிறையாவே இருந்தது. ஸோ அதை வந்து என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பாலம் இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு அவுட்டிங் vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு இந்த ஸ்மைலி ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மைலி பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு ஸ்மைலி பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ அவுட்டிங் போனோம் இல்லையா, அப்போ போயிட்டு வரும்போது இந்த கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ 150 ரூபாய் சொன்னாங்க. இது வந்து நாட்டுக்கோழி முட்டை உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தோம். 12 நாட்டுக்கோழி முட்டை 100 ரூபாய் சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.